எள்ளுருண்டை இல்லாம விநாயகர் சதுர்த்தியாங்க. நான் இன்னைக்கு கருப்பெல்ல பண்ணிருக்கேன். இதுவே நீங்க அப்படியே வெள்ளை எள்ளுல கூட பண்ணலாம். வீடியோ முழுவதுமா பாத்தீங்கன்னா வெள்ளை எள்ளுல பண்றவங்க எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது நான் சொல்லியிருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு கருப்பெல் எடுத்துட்டு நல்லா 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா தண்ணி வடிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. ஒரு கெட்டி துணி போட்டுட்டு நிழல்லையே இந்த எள்ளை நல்லா பரப்பி விட்டு ஆற வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு தோல் எடுக்கல. தோல் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா ஒரு 2 மணி நேரம் காஞ்சதுக்கு அப்புறமா பாதி ஈரம் இருக்கும்போது நல்லா தேய்ச்சி விட்டீங்கன்னா தோல் எல்லாம் வந்துடும். நான் இன்னைக்கு தோல் பெருசா எடுக்கல. கல் இருக்கிற எல்லாம் இருந்ததுன்னா நல்லா அரிச்சு எடுத்துட்டு அப்புறமா காய வைங்க. இப்ப நிழல்லையே காய வச்சு எடுத்த எள்ளை நம்ம வறுக்க ஆரம்பிக்கணுங்க. வறுக்கறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் தேய்ச்சி விட்டோம் பாருங்க, அதுல கொஞ்சம் தோல் வந்திருக்கும். கூட மண் ஏதாவது இருந்தாலும் இந்த மாதிரி சல்லடையில போட்டு சளிச்சு எடுக்கும்போது சுத்தமா வந்துடும். இப்போ இந்த எள்ளு பாத்தீங்கன்னா எனக்கு 1/2 கிலோ, அதாவது இப்ப நான் காமிக்கிற கப் 1/4 கிலோ கப், அதுல 2 கப் இருக்கு. நல்லா அடிகனமான ஒரு வானொலி எடுத்துக்கோங்க. லேசா வானொலி எடுத்தீங்கன்னா சீக்கிரமா அடி பிடிச்சிரும். அதனால அடிகனமான வானொலி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா படப்படான்னு பொரிஞ்சு வரும். ரொம்ப ப்ரௌன் ஆகுற வரைக்கும் விட்டுறாதீங்க. ஒரு மாதிரி காரல் அடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா படப்படான்னு பொரிஞ்சு வரும்போது நல்லா கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப எள்ளு வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா அதே கப்ல 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். நீங்க வேர்க்கடலை கூட எடுத்துக்கலாம். இது ப்ரௌன் எல்லாம் ஆகக்கூடாது. லைட்டா ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கிட்டா போதும். திருப்பி அதே கடாயில அதே கப்ல 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், நான் தேங்காய் கட் பண்ணி பொடிச்சு சேர்த்திருக்கேன். நீங்க துருவி கூட சேர்த்திக்கலாம். நல்லா அதுல இருக்கிற ஈரப்பதம் போக வறுத்து விடுங்க. எல்லாத்தையும் ஒன்னா கொட்டிட்டு ஆற வச்சுக்கோங்க. இப்ப வெள்ளை எள்ளுல பண்றவங்க பாத்தீங்கன்னா எள்ளு வறுக்கிற ஸ்டேஜ்ல இருந்து பண்ணா போதும். கழுவ கூட தேவையில்லை. அப்படியே எள்ளு எவ்வளவு இருக்குன்னு அளந்து பார்த்துட்டு வறுக்க ஆரம்பிச்சிருங்க. அவ்வளவுதான். வறுக்கிறதுல இருந்து பண்ணா போதும். வெள்ளை எள்ளுல பண்ணா ரொம்ப ப்ராசஸ் சிம்பிள். ஆனா கருப்பு எள்ளுல பண்ணும்போதுதான் ருசியும் சத்தும் நிறைஞ்சிருக்குங்க. வெள்ளை எள்ளுல அவ்வளவு சத்து இருக்காது, ருசியும் கம்மியா தான் இருக்கும். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மிக்சி ஜார்ல, ட்ரை மிக்சி ஜார்ல போட்டுட்டு ட்ரையா பொடிச்சு எடுத்துக்கோங்க. எள்ளு எல்லாமே உருவம் தெரியாம இருக்கணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. எள்ளு மிக்சியில போடும்போது எப்பயுமே ஒரே அடியா திருப்ப கூடாதுங்க, விட்டு விட்டுதான் திருப்பம். இது கூட அதே கப்ல 2 கப் அளவுக்கு வெல்லம், 2 கப் அளவுக்கு எள்ளு எடுத்திருக்கேன் பாருங்க. அதே கப்ல 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துட்டு, இடிச்ச வெல்லம் தான் ஆனாலும் கட்டி கட்டியா இருக்கும். அதையும் மிக்சி ஜார்ல ஒரு திருப்பி எடுத்துட்டு இது கூட சேர்ந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. இனிப்பு கரெக்டா இருக்குங்க. வெள்ளை எள்ளா இருந்ததுன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெல்லம் கம்மியா சேர்த்துக்கோங்க. இது பாகு காய்ச்சி ஊத்தக்கூடாதுங்க. வெல்லம் இப்படிதான் நம்ம கலக்கணும். வெள்ளத்துலயும் இப்பெல்லாம் பெருசா மண் எதுவும் இருக்கிறது இல்லைங்க. இப்ப வெல்லம் சேர்ந்து கலந்த அந்த பொடியையும் கொஞ்சம் கொஞ்சமா மிக்சி ஜார்ல போட்டுட்டு அடிச்சு எடுத்துக்கணும். அப்பதான் அந்த வெல்லம் அந்த பொடியோட நல்லா மிக்ஸ் ஆகி வருங்க. நல்லா பசவா உங்களுக்கு உருண்டை பிடிக்க முடியும். அவ்வளவுதாங்க. கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுத்துட்டு பிளேட்ல போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் வாயில வச்சு பாருங்க. இனிப்பு பத்தலைன்னா கொஞ்சம் கரும்பு சக்கரை சேர்த்திக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா அழுத்தி உருண்டை பிடிக்க வேண்டியதுதாங்க. அவ்வளவுதான். சூப்பரா சாஃப்டான எள்ளுருண்டை கிடைக்கும். ரொம்ப சுவையாவும் இருக்குங்க. கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.